டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இது முன்னாடி 2 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம சோலோவிங் முடிச்சாச்சு, டீமன் ஸ்லேயர் முடிச்சாச்சு. அதையா செக் பண்ணோம்னா பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 3ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த டாட்டூ பார்க்க பத்தி எனக்கு ஒரே ஞாபகமாவே இருக்கும். அதே சமயம் ஈனாவும் இவனும் அந்த ஸ்மைலி கடை இருக்குல்ல, அந்த பிரதர்ஸோட கடைக்கு போயிருப்பாங்க. அந்த டாட்டூவை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எங்கே தான் பார்த்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை இருக்குமோ? இல்லை இருக்காது. டேய், சொன்னதை கேட்டியா இல்லையா? ஆமா அந்த ட்ரெஸ்ஸை பற்றி தானே சொல்லிட்டு இருந்த. எது? நான் ரிகர்சலை பற்றி பேசிட்டு இருந்தேன்டா. அதே சமயம் ஆர்டருமே வந்துடும். செம்ம டேஸ்டா இருக்க போகுது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பானுங்க. பட் டக்கு இவன் கண்ணில் ஒரு போட்டோ மாட்டிக்கும். டே, அந்த பிக்சர் என்னது? ஓ அதுவாடா, டோமன் டிஸ்மெண்ட் ஆகுறப்ப, அதாவது மார்ச் 8 அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த போட்டோ எடுத்திருப்பானுங்க. அதை பாக்குறப்ப எனக்கு பழசு தானே ஞாபகம் வரும். யாராலுமே மறக்க முடியாது. அது எப்படி மறக்கிறது? அம்மா, மைக் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் வேற அவனை பார்க்கவே இல்லை. மைக்கியா? யாருக்குடா தெரியும்? எது? என்னடா சொல்ற? உனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்றியா? ஏண்டா, அவன் ஜப்பானுங்கிறப்ப நீங்க போய் பார்த்ததே கிடையாதா? அவன் ஏதோ ஓவர்சீஸ்ல பிசினஸ் பண்ணான்னு சொன்னானுங்க. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? ட்ரேக்கனுமே அதான் சொன்னான். பட் நாங்க அவனை பார்த்தது கிடையாது. நான் அவனை பார்த்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். இது 10 வருஷமா? அப்படின்னா ஒருவேளை அப்படியே கண்ணு திருப்புனா ஈனாவோட தோடு அப்படியே ஆட ஆரம்பிக்கும் பாருங்க. இந்த டாட்டோ, அது ஈரங்கி, அந்த ஈரங்கியோட சிம்பிள், அதை ரிசம்பிள் பண்றது ஒரே ஒருத்தனை இசனா, அவனாதான் இருக்கும். அல்லோரி அடிச்சுட்டு ஓடுவான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா எல்லாமே தப்பா நடக்குது. நான் இப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். மைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கான்? மைக்கியா 10 வருஷமா யாரும் பார்க்கல. அந்த வெள்ளத்தலைக்காரன் யாரு? அந்த ஃபுட்டேஜ்ல வந்தவன் யாரு? டேய் ட்ரேக்கன், என்னடா இவ்வளவு வேகமா ஓடி வர? எதுக்காக கிட்ட போய் சொன்ன? சொல்லு, மைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்? மைக்கு ஓவர்சீஸ்ல இருக்கான்னு சொல்றது போய் தானே? உன்னையே தவிர மத்த யாருமே மைக்கை பார்த்தது கிடையாது. நீ ஒருத்த மட்டும் தான் பார்த்திருக்க. ஏதாச்சும் மறைக்கிறியா? அண்டு 10வது குறைக்கு நான் ஒருத்தன டிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தேன். அவனை பார்க்கறதுக்கு இசனா மாதிரியே இருந்தான். ஒருவேளை இசனாவா இருக்குமோ? இல்ல இப்படி இருக்காது. மைக்கி ஒருவேளை மைக்கி உயிரோட இருக்கானா இல்லையாடா? இங்க பாருப்பா, மைக்கி 12 வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். அண்ட் அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. சொல்ல போனா நான் உங்கள்கிட்ட பொய் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் தான் அதையுமே சொல்ல வச்சேன். சிஃபி மேல கோவப்படாத, ஏன்னா நான் தான் இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணது. மைக்கை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி கிளம்பாத, ஏன்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துருச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தாட்டா கட்டிட்டு போனப்ப நான் பார்த்த மைக்கே அப்படிங்கிறவன் நம்ம கூட பழகின மைக்கே கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்த மைக்கே கிடையாது. அவன் வேற மாதிரி இருந்தான்டா. ஒழுங்கா அவனை தவிர வேலையை விட்டுட்டு உன் வேலையை பாடுறா. பட் இவன் சொன்னது டாக்கமிச்ச மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா, நீ கேட்டதை கொண்டு வந்துட்டேன். நாவட்டோ, ரொம்ப நன்றி. என்னையும் எங்க அக்காவையும் காப்பாத்திருக்க. இதை கூட பண்ணலன்னா எப்படி? ரைட்டு, நீ சொன்ன இந்த பாண்டன் ஆர்கனைசேஷனை பத்தி நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அண்ட் நீ சொன்ன இந்த வெள்ளத்தலைக்காரனோட ஹிஸ்டரி இதுல இருக்குது. ஆக்சுவலா பார்த்தோம்னா கரண்டா இருக்கக்கூடிய ஒஸ்தி கிரிமினல் ஆர்கனைசேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா பாண்டன் தான். கேம்லிங்கு, ஃப்ராடு, ப்ராஸ்டியூஷனு, மர்டர்னு சொல்லி அவங்க கை வைக்காத இடமே கிடையாது. இருக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிலுமே பார்த்தோம்னா பாண்டன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்கள பத்தி எந்த ஒரு க்ளூவுமே எந்த ஒரு தடையுமே பார்த்தோம்னா போலீஸுக்கு கிடைக்கவே இல்லையா. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாற்றமே எங்களுக்கு தெரியாது. சொல்ல போனா நீ முன்னாடி டோக்கியோ மாஞ்சிகன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் பாண்டனுமே இருக்குது. அண்ட் நீ கேட்டிய அந்த வெள்ளத்தலைக்காரன், அவன் தான் அவங்களோட லீடரு. அது இசனா தானே? தம்பி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. குரக்காவா இசனா அப்படிங்கிறவன் செத்தே பல வருஷமாச்சு. அந்த வெள்ளத்தலைக்காரன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உனக்கு தெரிஞ்சவன் தான். முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச அன்பீட்டபிள் மைக்கி. பாண்டனோட டாப் லீடரு சானோ மாஞ்சிரோவா? அதே சமயம் இந்த பகுட்டு ஒருத்த மாத்திரையை முழுங்கிட்டு இருப்பான். டேய், நீங்களாம் துரோகிடா. உனக்காக ஒன்று செம்மையாக கொண்டு வந்திருக்கேன். பாண்டனோட ஹேமர் ஜட்ஜ்மெண்ட்ரா இது சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடமே பார்த்தோம்னா கசாப்பு கடை மாதிரி கிடக்கும். தம்பி ரொம்ப பேசாத. அங்க மைக் ஏதோ சொல்ல வரான். முடிச்சிடு சொல்றப்ப மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காம 3 பேர்த்தையுமே நெத்திய போட்டுல சுற்றுவான். இவ யாருன்னு தெரியுதா? சான்சோ அரிச்சியோ. கரெக்டா சொல்லணும்னா டோமானோட 5th டிவிஷன் வைஸ் கேப்டன். எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாஸ்கை போட்டு பொண்ணு மாதிரி முடி வச்சுட்டு இருப்பான் தெரியுமா, அவன் தான் இவன். பாக்குறதுக்கு ஆளே அடையாளம் தெரியல.
இங்க பாரு, பாண்டன்ல எவன்லாம் ஃபிட் ஆகலையோ எல்லாமே குப்பை தான், ஒழிச்சு கட்ட வேண்டியவன் அப்படின்னு சொல்லி பாண்டனோட ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே கட்டுறானுங்க. அகாசி டக்கையோமின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அண்ட் நம்ம கோகோ, ஹைட்டானி ரிண்டோ, ஹைட்டானி ரானு, மொசுசுகி காஞ்சி, அண்ட் லாஸ்டா நம்ம காகசுமே இருப்பான். அண்ட் இவங்க எல்லாத்துக்குமே லீட்ரு சானோ மாஞ்சிரோ. இது மைக்கி அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மைக்கி ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனோட லீடரா? ஆமா, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம டாப்ல இருக்க போய் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து டோக்கியோ மாஞ்சி கேங் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுரா. அன்னைக்கு டாப்ல இருந்த டோக்கியோ மாஞ்சி கேங்க டிஸ்மேண்ட் பண்ண அதே மைக்கி இன்னைக்கு பாண்டனோட லீடரா? டாகமிச்சி, இது உனக்கு கொடுக்குற சத்தியம். இன்னையில இருந்து 12 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாமே மீட் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே காப்பாத்துவேன். நீ போய் சொல்ற, அந்த மட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. மைக்கி எல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இருக்காது. இங்க பாரு தம்பி, நீ என்ன சொன்னாலும் நான் சொன்னதுதான் ரைட்டு. நீ என்ன சொல்ல வர? நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்புன்னு சொல்ல வரியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. பட் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லடா. நான் இது வரைக்கும் மைக்கை மீட் பண்ணவே இல்லை. மீட் பண்ணனா தெரிஞ்சிடும். டாகமிச்சி, உனக்கு நடக்கிற சுச்சுவேஷன் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நீ 12 வருஷத்தை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்ட. நீ வந்தது வேணா இப்பயா இருக்கலாம், ஆனா 12 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்டா. நீ நினைக்கிற மட்டும் இந்த சுச்சுவேஷன் இப்ப கிடையாது, ரொம்ப டேஞ்சரா மாறிட்டு இருக்கு. நீ நினைச்ச மைக்கி, நீ பார்த்த மைக்கி இது கிடையாது. ஒழுங்கா விட்டு தள்ளு. இங்க வா, நம்ம 2 பேரும் கை குலுக்கிக்கலாம். நான் பாஸ்டுக்கு போய் என்னன்னு சொல்லி கேட்க போறேன். என்னது, பாஸ்டுக்கு போறியா? என்னடா பேசிட்டு இருக்க? நான் போய் மைக்கை மீட் பண்ண போறேன். அவன் மண்டைக்குள்ள எனக்கு என்ன ஓடுச்சுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் அவன்கிட்ட போய் கேட்க போறேன். தம்பி உடனே ஆடாத, கொஞ்சமாச்சும் பொறுமையா இரு. உன்னோட கோல் அப்படிங்கிறது ரீச் ஆயிருச்சு. என்னையும் எங்க அக்காவையும் காப்பாத்திட்ட. இப்ப போய் நீ சானோ மாஞ்சிரோவை காப்பாத்த போறேன்னு சொல்லி போனீன்னா என்ன நடக்கும்னு சொல்லி எவனுக்குடா தெரியும்? ஒழுங்கா இன்னைக்கு இந்த ஃபியூச்சர்ல வாழ்ற வழியா பாரு. நவுட்டோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. மைக்கி இல்லனா நான் இல்ல. ஒழுங்கா நம்ம கை குலுக்கிக்கலாம். பிகாஸ் இந்த மாடம் நடந்தே ஆகணும்டா. நான் மைக்கை அப்படி விட்டுட்டு வர முடியாது. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து தொலை. தேங்க்யூ நவுட்டோ. ஒன்ட்ட எவனாச்சும் பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கை குலுக்க ஆரம்பிப்பானுங்க. அவ்வளவுதான்டா, பாஸ்டுக்கு போப்பலாம் நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா. எதனால நம்ம இன்னும் டைம் லீப்பிங் ஆகாம இருக்கோம்? என்னதான்டா பிரச்சனை? இருக்கலாம். உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சிச்சா? டாகமிச்சி, ஒன்று மட்டும் எனக்கு புரியுது. ஒருவேளை ஃபியூச்சருக்கு போகக்கூடிய இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி போகிறதுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரிகரிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. என் அக்கா அப்படிங்கிறது இறந்து போயிட்டா, ஸோ அவளை காப்பாற்றுன்னு சொல்கிறத டைம்லேயே போய் பண்ணது. ஆனால் இப்போ அந்த மட்டும் எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. ஸ்ட்ராங்கான ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இல்லாததுனால ஒருவேளை இருக்கலாம். இது ஜஸ்ட் என்னோட ஹைபோதீசிஸ் தான், ஸோ கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு பாசிபிளாக இருக்கலாம். ஏன்னா ட்ரிகரிங் பாயிண்ட் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். இதை தெரிஞ்சோன்னா டாகமிச்சிக்கு மனசே உடஞ்சிரும். அப்படியே அங்கே கட் பண்ணி சிவியோட பெட் ஷாப்புக்கு வந்திருப்பான். ஸோ இனிமேட்டு நீ டைம் ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற அதே தான்டா. ஏண்டா டே, நீ தான் ஹீனாவை சேவ் பண்ணிடல, அப்படின்னாடா உனக்கு வேலை? சிவியா, நான் உண்மையிலே மைக்கை போய் மீட் பண்ணணும்டா, அவன்கிட்ட பேசி ஆகணும். உனக்கு தெரியாம மைக்கி இப்படி ஆயிருக்க மாட்டான். கண்டிப்பா உனக்கு மைக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. எதனால அப்படி ஈவ்ல மாறினா தெரிலடா. மைக்கி டிசப்பியர் ஆனதுக்கப்புறம் நானுமே நிறைய தேடி பார்த்தேன். ஆனா லாஸ்ட்ல பார்த்தோம்னா அவனை பத்தின சிங்கிள் க்ளூ கூட எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன். அண்ட் சொல்ல போனா மைக்கி அவனுக்கு தேவையான முடிவை அவனே எடுத்துக்கிட்டான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் தான் முடிவு பண்ண முடியும். அதனால தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணேன். சிம்பிளா சொல்லணும்னா, அவன் போக நினைச்ச வழியில அவன் போறான், நான் என்னோட வழியை பார்த்துட்டு போறேன். இங்க பாரு தம்பி, நீ இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது. இன்னும் ஒரு 2.5 மாசம் உனக்கு கல்யாணம் வேற. ஜாலியா நீ இன்னும் சந்தோஷமா இருக்க. யாரு உங்களை கேட்க போறா? சிம்பிளா விடு டாகமிச்சி, வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அமுச்சு வச்சிருவான். பட் என்னதான் சிப்பி இப்படி சொல்லியிருந்தாலுமே இவன் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, இதை மைக்கி தான் முடிவு எடுத்தான். ஒருவேளை மைக்கிக்கு இந்த வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னா நான் அதை தடுக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த சிரிப்பு என்னால முடியாது. மைக்கை ஏத்துக்கவே முடியாது. யாரா அவன்? கசிட்டுரா? நான் என்னமோ 100 வருஷமா பனிக்கட்டியில உறைஞ்சு கிடந்த மாதிரியும் வெளியில இருந்துச்சு வந்து பார்த்தா டோம நாங்க இல்லவே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்குது. மைக்கே இல்லாம மத்த எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப உரஷிமா டாரோ அந்த கதை தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஜப்பானோட டேல்ஸ்ல வந்து இந்த கதை இருக்கும். என்னன்னா, ஒரு ஃபிஷர்மேன் இருப்பான். அவன் வந்து சீ பிரின்சஸ் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே கிடப்பான். கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் அலைஞ்சு திரும்பி வந்து பார்த்தா 100 வருஷம் வாழ்க்கையில காலியாயிருக்கும். அந்த கதை தான் இது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவனோட வல்னரபிள் எபிலிட்டியா மத்த யார்ட்டையுமே காமிச்சிக்க மாட்டான். அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதே மைக்கி தான் இப்பயுமே இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, மைக்கி இப்ப எடுத்திருக்க வழி அப்படிங்கிறது அவன் எடுத்ததே கிடையாது. அவன் சூஸ் பண்ண வழி இது கிடையாது. அதனால தான் நான் உனக்கு பின்னாடி இருக்கேன். டாகமிச்சி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். மைக்கை போய் நம்ம கண்டுபிடிப்போம்.
கரெக்டா சொன்னேன். நான் என்னதான் பாஸ்ட்டுக்கு போக முடியாம இருக்கலாம், ஆனா நான் மைக்கை இப்ப கரண்ட்ல சர்ச் பண்ண போறேன், அவனை பத்தின எல்லா மேட்டருமே எடுக்க போறேன், கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிப்பானுங்க. இப்ப 19 ஜூனுக்கு வந்துடுறோம். கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேல காலி ஆயிடுச்சு. அதே சமயத்துல நம்ம டாக்கமிச்சி ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு பார்பரா இருப்பான்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஏன்னா அவன் தான் முடியட்டிட்டு இருக்கான். ஏன்னா கிளியர் கிட்ட அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா? டே என்னடா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தேடிட்டு இருக்கியாமே, நீ சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்குது. நீ சொன்ன அந்த விஷயத்த பத்தி நாங்களும் தேடி தேடி பாக்குறோம், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கோச்சிக்காத, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். ஏன்னா நீ சொன்ன பாண்டன் அப்படிங்கிறவங்க பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷனு, அவங்கள பத்தி வெளியில கேட்கவே முடியலடா, எல்லாம் பயப்படுறானுங்க. உங்களை சொல்லி குத்தாலடா, ஏன்னா அவங்க உண்மையிலே பெரிய கிரிமினல் ஆர்கனைசேஷன் சொல்ல போனா ரொம்ப டேஞ்சரான வேலை இது. நீங்க இனிமேட்டு தேர்றதை நிப்பாட்டுங்க, நானே பாத்துக்கிறேன். இதோட நீ கிவ் அப் பண்ண போறியா? என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா மைக்கை கண்டுபிடிப்பேன். நான் ஒரு விஷயத்த மட்டும் டைம் லீப்பிங்ல இருந்து கத்துக்கிட்டேன், என்னைக்குமே கிவ் அப் பண்ணவே கூடாது. இந்த படி போன் அடிச்சிட்டு இருக்கோம். யாரா அது? டேய் டாக்கமிச்சி, நான் தான்டா. நான் இப்ப ஜப்பானுக்கு வந்துட்டேன், டைம் வந்துருச்சு, டைம் கேப்சூல ஓபன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போடும். அப்படியே அங்கே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் மட்டும் போறானுங்க. எங்கன்னா மார்ச் 15, 2006 இந்த புதைச்சி வச்சிருப்பானுங்களா அந்த இடத்துக்கு போறானுங்க. ஸோ எல்லாம் கூடி நின்று சொல்லியிருப்பாங்க தெரியுமா, நம்ம டோக்கியோ மஞ்சுக்கு எங்க என்னைக்கு ஃபார்ம் ஆச்சோ அந்த நேரத்துக்கு வாங்க, அந்த நாள்ல எல்லாருமே வந்து இந்த டைம் கேஸ்ல பிரிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பானுங்களே. ஸோ அதை தான் இங்க ரெப்ளிகேட் பண்றானுங்க. இன்னைக்கு ஜூன் 19, 2018. அன்னைக்கு நைட் இல்லைங்க, நைட்டே முடிய போகும். ஆல்மோஸ்ட் 19ஆம் தேதி முடிஞ்சு 20ஆம் தேதி தொடங்க போகுது. விடிய காத்தால நின்றுட்டு இருப்பானுங்க. ஆனா மைக்கி வந்திருக்கவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வரமாட்டான்டா, ஓபன் பண்ணி தொலைங்க. ஆனா இது வந்து ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேடா. 10 வருஷத்துக்கு மேல இதை நம்ம பார்க்கவும் இல்லை. என்னதான் நடக்க போதோ. ஏடி இப்பதான் நம்ம ஓபன் பண்ண போறோம், நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓபன் பண்ணு. ஆஹா, அடிச்சியா ஜாக்பாட்டு. என்ன நாஸ்டாலஜிக்கான ஒரு மேட்ரு. என்னது இது? ஏரோப்ளைன் மேகசினா? நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். யாரா இது? சின்ன பையனா பாரு. ஓஹோ அப்படியா, உன்னோட தர்றா பாப்போம். 3 அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஆஸ்திராட்டு கவிதை மட்டும் ஒன்று எழுதி வச்சிருப்பான். இல்ல வாய்ப்பே இல்ல, நீ என்னோட சின்ன பிள்ளையா கனவு கண்டிருக்கடா. ஏய் வாய முடுறா, டாக்கா உன்னோட காட்டுறா அப்படிங்கிறப்ப அவன் பிளஸ் எடுத்து வச்சிருப்பான். எது பொம்மையா? தம்பி நீ என்னோட சின்ன பையலா, அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவான்னு மட்டும் சொல்லிடாத. அடைச்சி வாய மூடு. நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப புவரா இருந்தேன். அப்ப என் தங்கச்சி அந்த லூனாண்டு மானா இருக்காங்களே, அவங்களுக்கு பொம்மை வாங்கி தர முடியாதனால அப்ப ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச பொம்மை இது. நான் மற்றவங்களுக்கு செய்யறப்பதான் அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற லெவலு. நான் இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் அப்ப பண கஷ்டத்துல இருந்த அந்த வாழ்க்கை தான். அதே சமயம் இவங்க எடுப்பானுங்க, இவங்க என்ன எடுத்து வச்சிருப்பானுங்கன்னா ஏதோ ஒரு ஏர் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருப்பானுங்க. அண்ட் நம்ம ஆங்கிரி என்ன எழுதியிருப்பானா, ஸ்மைலியை பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை மட்டும் எழுதி அவனே புதைச்சு வச்சிருப்பான். அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதே மட்டும் பாச்சான எழுதியிருப்பானா, அவன் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதி வச்சிருப்பான். ஸோ அதை வந்து பீஸை விட்டு தள்ளிடலாம். அதே பொண்ணை கல்யாணமும் பண்ணியிருப்பான் அவன். பட் இதெல்லாம் போக நம்ம ட்ரேகன் மட்டும் ஓரமா உட்காந்துருப்பான். ட்ரேகன் என்னத்தை எடுத்து வச்ச? ஆக்சுவலாக பார்த்தோம்னா டோமான் டிஸ்பாண்டட் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ அப்படிங்கிறது இதுதான். நான் இதுதான் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் என்னதான் இப்போ இந்த நிலைமையில இருந்தால் கூட, பைக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா கூட, நீ எப்படி இருக்க? நீ இன்னும் அந்த பைக் ஃபீல்டில் தான் இருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு குழந்தை இருக்கா? ஒருவேளை மைக்கே தான் நீ இன்னும் ஃபாலோ பண்ணுறியா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. ஆனால் டோமான் எனக்கு உடஞ்சிடுச்சு. அன்னைக்கு நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் அன்னைக்கு நான் சொன்னதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன்டா. நான் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்க கூடாது. டோமான் மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை. எனக்கு இருக்கிற எல்லா சொந்தமுமே பார்த்தோம்னா அந்த டோமான் தான். ஆனால் அது இப்போ எனக்கு கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் பயங்கரமாக எழுதேன். ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், மைக்கி என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ அதனால தான் என்னோட எல்லா கஷ்டத்தையுமே இந்த லெட்டரை எழுதி வச்சிருந்தேன். ஒருவேளை நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் நினச்ச அந்த ஃபீலிங் எல்லாமே மறைஞ்சு போனால் கூட மறந்து போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோவை இங்கே வச்சுருக்கேன். எம்மா என்றைக்குமே என் கூட தான் இருக்கா. என்றைக்குமே நான் எம்மா கூட தான் இருக்கேன். இந்த போட்டி எல்லாத்துக்கும் அழுகையாக வந்துடும். சரி ரைட்டு, வர மாதிரி தெரியல, நம்ம என்ன எடுத்து பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா மைக்கோட லெட்டரை பிரிக்க போகிறானுங்க. ஸோயா இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். லவ் யூ ஸோ மச்.